விஸ்கர்ஸ் வினோதமான சாகசம். ஒரு சிறிய நகரத்தில் விஸ்கர்ஸ் என்ற ஒரு ஆர்வமுள்ள சிறிய பூனைக்குட்டி இருந்தது. ஒரு நாள் அக்கம் பக்கத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த போது விஸ்கர்ஸ் ஒரு மர்மமான பழைய வீட்டைக் கண்டார். விசாரிப்பது வேடிக்கையாக இருக்கும் என்று நினைத்து விஸ்கர்ஸ் திறந்த ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தது. வீட்டிற்குள் விஸ்கர்ஸ் தற்செயலாக ஒரு குவளையை தட்டி அதை துண்டுகளாக உடைத்தது. வீட்டில் ஒரு பெண் ஒரு சத்தம் கேட்ட பிறகு துடைப்பம் கொண்டு விஸ்கர்ஸ் துரத்தினார். விஸ்கர்ஸ் தப்பிக்க முயன்றபோது அவள் தற்செயலாக தடுமாறி கீழே விழுந்தாள். விஸ்கர்ஸ் ஒரு மறைக்கப்பட்ட வெளியேறும் வழியை கண்டுபிடித்து வீட்டிலிருந்து பாதுகாப்பாக தப்பி எதிர்காலத்தில் மிகவும் கவனமாக இருக்க கற்றுக்கொண்டது. அதன் வசதியான வீட்டின் பாதுகாப்பில் விஸ்கர்ஸ் அதன் படுக்கையில் கட்டிப்பிடித்து அதன் அற்புதமான சாகசத்தை கனவு கண்டது.